ஆடி அமாவாசை மறைந்த நம்ம முன்னோர்கள் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சிறப்பான பலன்களையும் எதிர்காலத்தையும் புகழையும் செல்வாக்கையும் நம்மளுக்கு தேடி தரக்கூடியது. நம்ம அவங்களுக்கு வந்து மறைந்தவங்களுக்கு திதி கொடுக்க மறந்துருந்தா கூட வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் நம்ம திதி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எப்போவுமே வந்து செல்வத்துக்கு குறையே இருக்காது, காசு பணம் அப்படிங்கிறதுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அந்த அளவுக்கு வந்து புகழையும் செல்வாக்கையும் தரக்கூடியது. இந்த நாள் வந்து இந்த வருஷம் 2025 வியாழக்கிழமை 24ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் அவங்களுக்கு படையல் போட்டு நம்ம சாமி கும்பிட்ற நேரம் வந்து காலையில் 12 மணிலேருந்து மதியம் 1:20க்குள்ளே நம்ம வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நிறைஞ்ச நீர்நிலைகளில் போய் நம்ம அவங்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணமெல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்க வந்து வீடுகள்லேயே வந்து தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி திதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் இல்லை, பெண்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எள்ளும் தண்ணியும் இறைக்காமல் சும்மா வந்து திதி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் வந்து நம்ம தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்யணும். அன்னதானம் அப்படிங்கிறது வந்து எளிய ஏழை எளியவங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நம்மளால் முடிஞ்ச சாப்பாட்டு பொட்டலங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக நினச்சி நம்ம செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா காலையில் டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு அப்படியே கூட கிளம்பிக்கலாம். அதே மாதிரி அந்த காலத்திலே வந்து ராமர் அவங்களுடைய அப்பாவுக்கு தசரத மகாராஜாவுக்கு திதி கொடுத்ததாக ராமாயணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க கதை அப்படின்னா தெய்வங்களே வந்து சிறப்பான அம்சத்தில் வந்து திதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வல்லால மகாராஜா அப்படிங்கிறவருக்கு வந்து குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரை வந்து அவர் வந்து குழந்தையாக ஏற்றுக்கிட்டாராம். அவர் வந்து அந்த வல்லால மகாராஜா இறந்ததுக்கு அப்புறமாக இப்போ வரைக்கும் அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா மாசி மக நட்சத்திரத்தில் வந்து தெய்வமே வந்து திதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தெய்வங்களே திதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப சாதாரண மனிதர்களாக நம்ம வந்து இந்த ஆடி அமாவாசை நாட்களில் கொடுக்கக்கூடிய திதிகள் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மறையாத புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே பின்பற்றி நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நம்ம ஒரு சிறப்பான எதிர்காலத்தையும் அவங்களுக்கும் குறையாத செல்வத்தையும் புகழையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம திதி கொடுக்கக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக நம்ம படையலிட்டு எல்லாம் செஞ்ச உடனேவே காக்காய்க்கு வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடணும். அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஐதீகம் வந்து நம்ம நிறைய பேர் பின்பற்றிட்டு தான் இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.